எங்க பார்த்தாலும் அரசாங்கத்தினுடைய செலவுல கருணாநிதி ஐயா அவர்களுடைய சிலை அமைக்கப்படுகிறது. திரிபுராவிலே ஏற்பட்ட அரசியல் மாற்றம், அங்கே கம்யூனிஸ்ட் கட்சி தோற்று அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டெழுந்து அங்கே இந்த லெனின், ஸ்டாலின், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சிலை எல்லாம் எடுத்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு தேசிய கட்சியினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய எச் ராஜா ஒரு அரசியல் கமெண்ட் அது ஒரு ரியாக்ட் பண்றாரு. என்ன ரியாக்ட் பண்றாருன்னா, அங்க எப்படி அந்த சிலைகள் எல்லாம் அகற்றப்பட்டதோ அது மாதிரி இங்கும் சிலைகள் அகற்றப்படும் பேசினார். அந்த பேச்சுக்கு உடனே வழக்கு. கனிமொழி தொடர்பாக அது அவர் ஒரு பொலிட்டிக்கலா கூட பண்ணல, கனிமொழி தொடர்பாக அவர் பேசிட்டாரு, அதுக்காக ஒரு வழக்கு. இந்த ரெண்டு வழக்கையுமே இதை ஸ்குவாஷ் பண்ணணும்னு அவங்க போகும்போது நீதித்துறையிலும் ஊடுருவி இருக்கக்கூடிய இவங்க எல்லாம் சேர்ந்து எப்படி பண்ணிருக்காங்கன்னா, இன்னைக்கு எச் ராஜாக்கு தண்டனை. எதுக்கு? ஒரு அரசியல் தலைவர் ஒரு பொலிட்டிக்கல் கமெண்ட் சொன்னதுக்கு, சமூக ஊடகத்துல ஒரு கருத்து தெரிவித்துக்கு, ட்விட்டர்ல அல்லது எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டதுக்காக இன்றைக்கு அவருக்கு 6 மாசம் தண்டனை. 6 மாசம் தண்டனை. ரெண்டு எச் ராஜாவை தண்டிக்க முடியுது. ஆனா சிதம்பரம் நடராஜரை இழிவுபடுத்தியவர்களை, நம்முடைய கடவுள் முருகனை இழிவுபடுத்தியவர்களை, இவர்கள் மீதெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள்? எதுவுமே பண்ணல. நடவடிக்கைகள் இந்த பிராமணர்களுக்கு எதிராக, சனாதன தர்மத்திற்கு எதிராக, சனாதன தர்மத்தை குறித்து கொசு, டெங்கு, மலேரியான்னு பேசினவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. மகாவிஷ்ணுன்னு ஒரு பேச்சாளர், அவர் பாவ புண்ணியம் பத்தி பேசினதுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். உடனே ஒரு சமய சொற்பாளர் உடனே சிறையில்